எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மேனிங்க. இந்த மூலிகைக்கு ஏன் குப்பை மேனி அப்படின்னு வந்து பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவதால் இதுக்கு பேர் வந்து குப்பை மேனி அப்படின்னு வந்துச்சுங்க. இந்த குப்பை மேனி மூலிகை வந்து எதுக்கு நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் பயன்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சளி, இருமல், இந்த தொண்டை கரகரப்பு இது சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து இது குணமாக்குங்க. அது மட்டும் இல்லை சரும நோய்கள்னு சொல்லக்கூடிய தோல் நோய்க்கும் இது வந்து குணமாகுங்க. தோல் நோய்க்கு என்னென்னா அந்த சொறி, சிரங்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் டிசீஸுக்கும் இதை வந்து குணப்படுத்துங்க. இது எப்படி மருந்தாக பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். சளிக்கு இது ஒன்றும் இல்லை, இந்த தயை கொஞ்சம் பெருச்சு இதை நல்லா கசக்கினீங்கன்னா சாறு வரும். அது கூட சுண்ணாம்புங்க, வெத்தலையில் போடுவாங்க சுண்ணாம்பு, அது கொஞ்சம் சேர்த்து இந்த கழுத்துக்கு சுற்றி தடவிட்டு வந்தோம்னா இந்த தொண்டை கரகரப்பு, சளி, இருமல் இது எல்லாமே வந்து போக்கிடுங்க இந்த குப்பை மேனி. அந்த குழந்தைங்களுக்கும் வந்து நெஞ்சில் அப்படியே இந்த தடவி இதை சாறு எடுத்து தடுவாங்க. சுண்ணாம்பு இல்லாமல் வெறும் சாரியே தடவி